பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நான் வாசிக்கிற பொழுது அங்க பவுல் இப்படி எழுதுகிறார், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று பவுல் எழுதுகிறார். யோசித்து பாருங்கள். இது வாசிக்கிற பொழுது எனக்கு மிகுந்த ஒரு ஷாக்காக இருந்தது. சபிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன். ஒருவேளை அவர்கள் இந்த தேசத்தின் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராகவோ, முதல்வராகவோ, இராணுவ தளபதியாகவோ, நீதிபதியாகவோ, ஒரு பெரிய விஞ்ஞானியாகவோ, அறிஞராகவோ, கலைஞராகவோ, கவிஞராகவோ, ஏழையாகவோ, பணக்காரனாகவோ, பெரியவனாகவோ, சிறியவனாகவோ, யாராக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்து இயேசுவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். பாருங்க, சபிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி நாம் உலகமெங்கும் போய் தேடி அலைந்து திரிந்து பார்க்க வேண்டாம். யார் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறவில்லையோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களா? ஏன் தெரியுமா? இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள அந்த பிதாவாகிய தேவன், சர்வத்தையும் படைத்த மனுஷனை உருவாக்கின அந்த பிதாவாகிய தேவன் தன் மடியிலிருந்து சொந்த குமாரனை கொடுத்து நம்மேல் இருந்த பாவ சாப ஆக்கினைகளை அவர் மேல் சுமத்தி நமக்காக அவர் பலியாக ஒப்பு கொடுத்தாராம். இவ்வளவு பெரிய அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்க, இதை அறிந்தும் அவரை மறுதலிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னார். அவரை நேசியுங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். காலம் மிக சமீபம். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் ஸ்டில் லவ்ஸ் யூ.